ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நம்ம சுத்தம் செஞ்சுட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்தது இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த காலிஃப்ளவரோட ஈரத்துலேயே இப்போ நம்ம இந்த மசாலாலாம் இதில் கோட் ஆகிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் பத்தலைன்னா செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் 65 அதுக்கு தகுந்த பக்குவத்தில் வருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விடலாங்க. அப்போ தான் இதோட மசாலாலாம் இதில் காலிஃப்ளவரில் இறங்குங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் ஒரு 1/2 hour ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இப்போ போட்டுடலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா கரெக்டாக வேகுங்க. தண்ணியாக எடுக்காமல் இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக எடுத்துகிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க, இது வேகட்டுங்க. 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு ரோஸ்ட்டாக எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டெக்ஸ்சரில் எடுத்தால் தான் கரெக்டாக வருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.